அப்புறம் நம்ம கட்சிக்காரங்களை அனுப்பி வச்சு மாவட்ட செயலாளர்கள் அனுப்பி வச்சு போய் பார்த்து அழுத்தம் கொடுத்த பிறகுதான் புகாரை எடுத்துக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறான். அதன் பிறகு அப்படி அமைதியா இருந்துட்டாங்க. நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவங்களை அந்த அம்மா நீ போய் பாருங்கன்னு சொன்னோன்னா அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில் உட்காந்துட்டாங்க. பிடிக்கலனா அவன் செஞ்சதை பிடிக்கலனா நாங்க இங்கேயே தான் முற்றுகை போராட்டம் சொன்னோம். அப்புறம் தான் 2 டீம் 4 டீம் 8 டீம் 10 டீம் போலீஸ். 3 வாரத்துக்கு பிறகுதான் அந்த பையன் அந்த ஆளை பிடிச்சானுங்க. அவன் யாருன்னா அசாம்காரன், எங்க வேலை செய்யறான்னா ஆந்திராவில் வேலை செய்யறான், சூலூர்பேட்டையில் வேலை செய்யறான். அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். என்னன்னா திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வானா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வருவானா, வந்து அங்கே குடிச்சிட்டு போதை பழக்கம் அது இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போயிடுவானா. அதாவது நினைச்சு பாருங்க, ஒருத்தன் வேலை செய்யறது ஆந்திரா, ஆனா குடிக்கிறதுக்கும் கஞ்சாவுக்கும் போதை மாத்திரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரானா. மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம், மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம். இதை விட ஒரு மான மரியாதை உங்களுக்கு எல்லாம் இருக்குமா? இப்படி ஒரு ஆட்சி தேவையாயா? ஒரு காலத்தில் இங்கிருந்து ஆந்திராவுக்கு போவான், குடிக்கிறதுக்கு போவான், பாண்டிச்சேரிக்கு போவான். இப்ப அங்க இருந்து எல்லாம் இங்க வரானுங்க, குடிக்கிறதுக்கு கஞ்சா அடிக்கிறது இங்க வரானுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? மானங்கட்ட ஆட்சியா நடக்குதுங்க, ஆட்சியா நடக்குதுங்க. கஞ்சா ஆட்சி. தமிழ்நாட்டை பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திட்டு போங்களேன். ஒரு சர்வே பண்ணாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் போதை பழக்கம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா 9 விழுக்காடு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 12 விழுக்காடு. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 12 விழுக்காட்டு மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இது நான் சொல்லல, சர்வே சொல்லுது. ஒரு ஆய்வு நடத்துறாங்க, அந்த ஆய்வுல சொல்லுது 12 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால் என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன ஆட்சி இது? என்ன நிர்வாகம் இது? இந்த மாணவர்கள் தான் நம் நாட்டினுடைய எதிர்காலம். அதுல 21 விழுக்காடு மாணவர்கள் சொன்ன காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த போதை பொருட்கள் சகஜமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, எங்க வேணா வாங்கிட்டு போலாம், அதனாலதான் நாங்க இதை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே கேவலமா பார்ப்பாங்க, இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. கஞ்சால இன்னைக்கு சாதாரணம். அதை விட கொடூரமான தீவிரமான போதை பொருட்கள் காக்கேன், ஹெராயின், அபின், மெத்தைலாம்ஃபெட்டமைன், எல்எஸ்டி, இதெல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதை பொருட்கள் இங்க தமிழ்நாட்டில் சரளமா வித்துட்டு இருக்கிறார். காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது பொறுப்பேற்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வேற யாரும் நான் சொல்ல மாட்டேன், வேற யாரும் சொல்ல மாட்டேன். இவங்க தான் நான் சொல்லுவேன். நான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கின்ற நேரம் வந்து விட்டது. வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்து விட்டது. இதை மறக்க கூடாது. இளைஞர்களும் மறக்க கூடாது, பெண்களும் மறக்க கூடாது.